என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவருடைய ஆலோசனை எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? கர்த்தருக்கு உட்பட்டவர்கள், கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிற ஆலோசனை மிக அருமையானது, விலையேற பெற்றது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். உசியா எனப்படுகிற ராஜா தன் ராஜ்யத்தின் ஆரம்ப நாட்களில் மிக அருமையாய் நேர்த்தியாய் கர்த்தருக்கேற்றார் பிரகாரம் ராஜ்யத்தை நடத்தினது மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு நேராகவும் கடந்து போனதை நீங்கள் வசனத்தில் வாசிக்க முடியும். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? கர்த்தருடைய வழிகளில் மிக புத்திமானாய் காணப்பட்ட சகரியா எனப்படுகிற ஒரு தேவ மனிதனுடைய ஆலோசனை அந்த உசியாவை உருவாக்கினது. பாருங்கள், ஆவிக்குரியவுடைய ஆலோசனை மிக முக்கியமானது. பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆவிக்குரியவர்களுக்கு நல் மதிப்பை கொடுங்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கொடுக்கிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். பாருங்கள், அந்த ஆலோசனை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உங்களை சீர்படுத்த ஆரம்பிக்கும், நல்வழியில் நடத்த ஆரம்பிக்கும். பாருங்கள், உசியா தன்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களில் அந்த ஆலோசனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்ததினால்தான் நல்ல ஒரு உயர்வுக்கு நேராய் கடந்து போனார். ஆனால் அதே சமயத்தில் அந்த மனிதன் அதை விட்டு விலகி போன சமயத்திலே மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு நேராய் அவருடைய வாழ்க்கையை கடந்து போனதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட இடைபடுகிற அந்த தெய்வீக வார்த்தைகளுக்கு உடனுக்குடன் கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். அது ஒரு மனிதன் உங்களோடு கூட பேசவில்லை, மாறாக கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட இடைபடுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வசனங்களுக்கு ஏற்ப நம்மை சீர்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு எவ்வளவாய் மகிமைப்பட ஆரம்பிப்பார். பாருங்கள், உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த ஆலோசனைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், அதன்படி செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.